ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுஜி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, சமீபத்தில் வெளியான எம்புரான் திரைப்படம். இந்த மூவி மீது ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட கேள்விகள். எப்படி நீங்க இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பல கொஷின்ஸ். இது ஒரு பக்கம் இருந்தா, இந்த படத்துல இந்த மாதிரி வந்ததுக்கு, இப்படி ஒரு ஹேட் சம்பாதிச்சதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த படத்துல நடிச்ச ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கிறாரு. அதே மீன்வைல் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் மன்னிப்பு, இன்னொரு பக்கம் பாராட்டு. இப்படி அந்த எம்புரான் மூவில என்ன சர்ச்சை குறித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஹிந்தியில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை பத்தி ஏன் யாருமே கேள்வி கேட்கல, இந்த திரைப்படத்தின் மீது ஏன் யாருமே கருத்து தெரிவிக்கல. இப்போ இந்த எம்புரானுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர் குரல் எழுப்புறாங்க? எம்புரான் விசஸ் சப்தமதி ரிப்போர்ட்டர், இது ரெண்டுத்துக்குமான ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அதை விரிவாக தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. முதல்ல இந்த எம்புரான், சப்தமதி ரிப்போர்ட்டர் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குஜராத் வன்முறை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது 2002 நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி எனக்குமே பெரிய அவேர்னஸ்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த வயசில் எனக்கு ஒரு 2-3 வயசு இருந்திருக்கும். இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு அதை பற்றி சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. மேபி 90s கிட்ஸ் லேட்டரான அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். 80ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 2002 இப்படி ஒரு வன்முறை நடந்தது, மிகப்பெரிய வன்முறை குஜராத்தில் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஸோ இப்போ என்ன வன்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியிலேருந்து கிளம்பின ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் கோத்ரா அப்படிங்கிறது 2002 குஜராத்ல இந்த ட்ரெயின் எரிக்கப்பட்டது, இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. இது சரியான நிலவரம் என்ன அப்படிங்கிறது 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஆரம்பத்தில் இந்த ட்ரெயின் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது ட்ரெயின்ல திடீர்னு தீ பற்றி எரிஞ்சு அங்கே இருக்கக்கூடியவங்கள 58 பேர் இறந்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது ஆக்சிடென்ட் ஆச்சு. அண்ட் அதன் பிறகு இது முழுக்க முழுக்க முஸ்லீம்களால செய்யப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனப்பா பேசப்பட்டது. இதன் பிறகு ஒரு மிகப்பெரிய வன்முறை அகமதாபாத்ல நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 3 மாசம் மிகப்பெரிய வன்முறை. எஸ்பெஷலி அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறை நடக்குது. இந்த வன்முறையில பல பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க, 200க்கும் மேற்பட்டோர் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல். அதையும் தாண்டி ஒரு 2500க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயமடைஞ்சிருக்கு இந்த குறிப்பிட்ட வன்முறையால். ஸோ இதுதான் குஜராத்ல 2002 நடந்தது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ட்ரெயின்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட்டா இல்லை அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதில் 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒப்பீனியன் தான் இங்க பிரச்சனை. ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்னேன். 2Ksல பிறந்தவங்களுக்கும் 90ஸ்ல பிறந்தவங்களுக்கும் இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. 90s 80ஸ்ல பிறந்தவங்களுக்கு அது 2002 அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க. மேபி இதை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ குஜராத்ல 2002 நடந்த இந்த விஷயம் தான் இப்போ எம்புரான் படத்துலையும் மிகப்பெரிய பேச்சாக எழுந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படின்ற இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய பேச்சாக எழுந்திருக்கு. ஸோ இந்த எம்புரான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க முழுக்க முழுக்க இடதுசாரிக்கு சப்போர்ட் பண்ற வகையில், இடதுசாரிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை விட வலதுசாரி எதிர்க்கிற அளவு தான் இவங்களோட இந்த எம்புரான் திரைப்படத்தில் இதை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், பட் இதை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எம்புரான் திரைப்படத்தில் சொல்லப்படுது. ஸோ இப்படி அதுவுமே அவங்க டைரக்டாக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அதை சுற்றி வளைச்சி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் எம்புரான் திரைப்படத்தில் இருக்கிறது. ஸோ இந்த 2002 எஸ்பெஷலி 2002 நடந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பின்னாடி, இல்லை அந்த ட்ரெயின் இஷ்யூ பின்னாடி இருக்கக்கூடியது அது ஒரு ஆக்சிடென்ட், பட் அதை இந்த மாதிரி காட்ட ட்ரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எம்புரான் படத்தில் பேசுகிறாங்க. ஸோ மீன்வைல் இப்படி இதை சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க இது ஆக்சிடென்ட்டாக காட்டப்படுது. இது வன்முறையாக தான் இவங்க பண்ணாங்க. குறிப்பிட்ட அயோத்தியாவிலேருந்து கிளம்புன இந்துக்களை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லிம்ஸ் பண்ண ஒரு வன்முறை அப்படின்னு தான் இந்த சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க பேசுது. ஸோ இப்போ எம்புரான் பேசுகிற கதை அதுதான். அதாவது வலதுசாரிக்கு எதிராக, குறிப்பாக பாஜகவினர் இந்த இந்துத்துவத்தை பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு எதிராக இந்த படம் இப்போ எம்புரான் குரல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி
பல பேருடைய கருத்து அப்படிங்கிறது தாண்டி பாஜகவினரே இந்த எம்புரான் படத்தின் மீது இவ்வளோ சர்ச்சையும் இவ்வளோ கருத்துக்களையும் சொல்றது இந்த பாஜகவினர் தான். குறிப்பாக பாஜகவை ஆதரிக்கிறவங்க, பாஜகவுடைய கட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த திரைப்படம் எப்படி இப்படி பேசலாம், இதன் பிறகு நான் வந்து மோகன்லாலோட படத்தையே பார்க்க மாட்டேன், மோகன்லால் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இந்த மாதிரி கருத்துக்களாக இருக்கட்டும், இந்த எம்புரான் திரைப்படத்துக்கு நல்ல வேலை நான் டிக்கெட் புக் பண்ணல, நல்ல வேலை என் காசை வேஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி கருத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த எம்புரான் திரைப்படத்தின் மீது இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவை சார்ந்தவங்க எப்படி எங்கள் மேலே இப்படி ஒரு கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு இவங்க கேட்கறது ஒரு பக்கம் நியாயம்னே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இன்னொரு பக்கம் இந்த சப்தமதி ரிப்போர்ட்டருக்கு வரும். முழுக்க முழுக்க இது ஒரு அஜெண்டா ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததா இல்லை அது உண்மையாகவே சதி செய்யப்பட்டு நடந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கும் பொழுது ஒரு படத்துல அது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேனிப்புலேட்டிவா பேசுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ மீன்வைல் சப்தமதி ரிப்போர்ட்டர் திரைப்படத்தை நம்ம எடுப்போம். இந்த மூவில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆக்சிடென்ட்டா சதி செய்யலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும்போது இந்த சப்தமதி ரிப்போர்ட்ல படத்துல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, வாலண்டியரா உள்ள இருக்கக்கூடிய ஹிந்து பீப்புள்ஸை, அதாவது அயோத்தியிலேருந்து ரிட்டர்ன் ஆன ஹிந்து பீப்புள்ஸை உள்ள வச்சு லாக் பண்ணி முஸ்லீம்ஸ் உள்ள பெட்ரோலை ஊற்றி அங்கே இருக்கக்கூடிய 58 பேரையும் கொளுத்துனாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறது தான் சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ZEE5ல இருக்குது அண்ட் தமிழ் டப்பிங்லையும் இருக்குது. இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஸோ இதில் முழுக்க சொல்கிறது இதுதான். அதாவது தெளிவாக இதை வந்து இப்படி இவங்க தான் பிளான் பண்ணாங்க, இப்படி பிளான் பண்ணாங்க முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் இதை கொண்டு வந்தாங்க, இதுக்கு இப்படி 2 ஸ்டோரியை சொன்னாங்க அப்படின்னு இந்த திரைப்படம் முழுக்க அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது இதுதான் நடந்துச்சுன்னு தெளிவாக ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுது. அண்ட் இட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அந்த படத்திலே போட்டிருப்பாங்க. இது சப்தமதி ரிப்போர்ட்டர். ஸோ இப்படி இந்த திரைப்படம் முழுக்க ஒரு அஜெண்டாவுக்காக எடுக்கப்படும் போது ஏன் எம்புரான் மாதிரி திரைப்படங்கள் வரக்கூடாது? இப்போ எம்புரான்ல என்னமா பிரச்சனை, அது அந்த மாதிரி வந்தால் கருத்து எழுப்புறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுலேருந்து பல சீன்களை கட் பண்ணி தூக்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்களை மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு எம்புரான் திரைப்படம் உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது மலையாளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவி இவ்வளோ சர்ச்சைகளுக்கு நடுவில் இப்போ அது பாக்ஸ் ஆஃபீஸில் 100 crores கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ எம்புரானுக்கு இவ்வளோ ப்ரெஷர், எம்புரான் திரைப்படத்தில் இந்த கருத்து இருக்கக்கூடாது, இந்த டயலாக்ஸ் இருக்கக்கூடாது, இவங்க நேம் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ கட் பண்ணி தூக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது ஏன் இந்த சப்தமதி ரிப்போர்ட்டர் மட்டும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே உள்ளாகல? அதாவது 2002ல குறிப்பாக குஜராத்ல அந்த கோத்ரா ட்ரெயின் இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதப்போ ஏன் எம்புரான் திரைப்படத்தில் மட்டும் இவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு இந்த மூவியை உள்ளாக்குறாங்க, இவ்வளோ நெருக்கடியில் ஏன் தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஒரு மூவி வந்தப்போ அதை பற்றி அது ஒரு அஜெண்டா மூவி அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எல்லாருக்குமே இருந்தது. பட் அந்த மூவியில் எந்த ஒரு சீன்ஸையும் நீக்கலை, அதை பற்றி எந்த கேள்வியும் யாரும் கேட்கல. ஒரு ஹிந்தியில் அப்படி ஒரு திரைப்படம் வெளியாகும் பொழுது முழுக்க முஸ்லீம்ஸ் தான் ராங் அப்படின்னு தெளிவாக, அதாவது இந்த எம்புரான் மூவி நான் சொன்ன இந்த 2002 இஷ்யூவை பேசிட்டு வேற ஏதோ கதை களத்துக்குள்ளே போகுது, எங்கேயோ அதை பேசிட்டு அது வேற ஒரு கதை களத்துக்குள்ளே போகுது. ஆனால் இந்த சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற இந்த மூவி முழுக்க அதை மட்டுமே பேசுது. பட் ஏன் அதில் யாரும் கேள்வி கேட்கல, ஏன் இதில் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த எம்புரான் மூவியில் என்ன ஆக்சுவல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த 2002ல நடந்தது இல்லையா, இந்த கோத்ரா ட்ரெயின் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணி எம்புரான் மூவியில் மட்டும் தூக்கணும். பட் அதுக்கு முன்னாடி வந்த சப்தமதி ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. ஸோ இதுதான் நடந்த விஷயம். இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். ஸோ இந்த எம்புரான் இஷ்யூ குறித்தும் எக்ஸ்பெஷலி பிஜேபி இதுக்கு இவ்வளோ கருத்துக்கள் தெரிவிக்கிறதும் எம்புரானுக்கு மட்டும் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா ஒரு மூவி அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த மூவியில் என்ன கருத்துக்கள் சொன்னாலுமே அது வடதுசாரிக்காக இருந்தாலும் இடதுசாரிக்காக இருந்தாலும் ஹிந்துக்கு ரிலேட்டடாக இருந்தாலும் சரி,
ஹிந்துவை எதிர்த்து சொன்னாலும் சரி, எந்த பிரிவினரை எதிர்த்து பேசினாலும் சரி, அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசினாலும் சரி, அந்த மூவியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். அது ஒரு திரைப்படம், அதில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ சப்தமதி ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு இவங்கெல்லாம் தப்பு இவங்கெல்லாம் ரைட்டுன்னு எடுத்துக்க கூடாது. எம்புரான் திரைப்படத்தில் சொல்கிற அந்த 2-3 விஷயங்களை கேட்டுட்டு இவங்கெல்லாம் தப்பு இவங்கெல்லாம் ரைட்டுன்னு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த எம்புரான் திரைப்படத்தோட ப்ராப்ளம் குறித்து என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு தெளிவான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Log Suji.